நான் காலேஜ் யூஜி படிச்சுட்டு இருந்தேன். வறுமை, சாப்பாட்டு கஷ்டம். பட்டிமன்றத்தில் போனா எங்களுடைய ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா பணம் கொடுப்பாரு. அதை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கலாம், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிக்கலாம், நினைச்சது ஒரு டீயாவது வாங்கி சாப்பிடலாம். அந்த ஆசைக்காக தான் நான் பட்டிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சேன். பேச ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவாங்க, இந்த பையனுக்குலாம் காமெடியே வராது, இவனை ஏன் பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுறீங்க, கிராமத்து திருவிழாலாம் இந்த பையன் பேச்சு எடுக்குமான்லாம் கேட்பாங்க. இந்த பையன் பேசுற தமிழ் வந்து யார் ரசிப்பா, ஒரு கடக்கோடி கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ரசிப்பாங்களான்னு கேட்டாங்க. ஒரு மீனவ கிராமம் வேதாரண்யம் பக்கத்தில் நான் பட்டிமன்றம் பேசுறேன். எனக்கு அப்பெல்லாம் நகைச்சுவையெல்லாம் தெரியாது. ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்பீக்கர். பேச்சு போட்டியில் பேசி பேசி அதே ஆக்ரோஷத்தோடையே தான் இருப்பேன். ஒரு மீனவ கிராமம், சாதாரண ஒரு மீனவ கிராமம். அந்த கிராமத்தில் என்னுடைய தமிழில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் பேசியிருக்கேன். அவ்வளோ கவிதைகள் சொல்லியிருக்கேன், அவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அந்த பட்டிமன்றத்தில் யாருக்கும் கிடைக்காத வரவேற்பு எனக்கு கிடைச்சது. அந்த ஐயா ஒருத்தர், ஒரு சீனியர் ஸ்பீக்கர் இருந்தார். அவர் சொன்னார், எப்படி இந்த இடத்துல இதை பேசி நீ கைத்தட்டு வாங்குற அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த இடத்துல இதை பேசினா கைத்தட்டு வரும் என் மனசு சொல்லுச்சு, நான் செஞ்ச மக்கள் கைத்தட்டுனாங்கன்னு. நம்ம மனசு எதை சொல்லுதோ அது நடக்கும் சார்.